அனைவரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்முடைய உறவு முறை, அது நம்ம வீட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம சொந்தங்கள் கூட இருக்கலாம், இல்லை நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துல கூட நமக்கு இருக்கலாம், இல்லை நம்ம தொழில் பண்ணக்கூடியவங்க கூட நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது, நம்முடைய கேரியர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் இது பாதிக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய மன அமைதி, உள்ள அமைதின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்னர் பீஸ், இந்த இன்னர் பீஸையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நம்ம உணர்ச்சிகளுக்கு நிறைய பேர் அடிமையாயிரும். உணர்ச்சி வசத்தில் அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதுவானாலும் இருந்துட்டு போகுது. அதற்கு நம்முடைய ரியாக்ஷன் என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றின ஒரு அறிமுகம் இது முதல் வீடியோவாகும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிற இரண்டாவது வீடியோவாகும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வர்றதுங்கிறத மூணாவது வீடியோவாகும். தேவைப்பட்டால் அதில் சில நம்முடைய உறவு முறைக்குள்ளே, ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாலாவது வீடியோவாகவும் நம்ம நினச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் கோஷன்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளுக்கு இல்லை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அந்த விஷயங்களை அப்படிங்கிறத முக்கியம். நம்முடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள் நம்ம இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அது சந்தோஷம், சோகம், கோபம் எல்லாமே கலந்தது தான் ஒரு மனிதன். அப்போ அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை அப்படியே நம்ம வெளிப்படுத்தி அப்படியே நம்ம கொட்டிட முடியாது. அப்படி கொட்டினோம்னா உறவு முறை பாதிக்கும், நம்ம போகக்கூடிய வெற்றிகள் பாதிக்கும், நம்மளே சந்தோஷமாக இருக்க மாட்டோம். இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது? இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, நம்முடைய எபிலிட்டி குறிப்பாக ஒரு 5 விஷயத்தில் நமக்கு இருக்கணும். ஒன்று, ரெகக்னைஸ் யுவர் ஓன் எமோஷன்ஸ். உங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம அங்கீகாரம் செலுத்துதல். முதல் நம்முடைய எமோஷனுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், இதுதான் என்னுடைய உணர்வு, அதான் அங்கீகாரம். என்னுடைய கோபம் அப்படிங்கிறத நம்ம அங்கீகாரம் பண்ணணும். அது என்ன, எதனால் கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டெல்லிங் டு யூ. நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது சோகமாக இருக்கலாம், இல்லை ஒரு பயமாக இருக்கலாம், இல்லை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கலாம். அதை ஒரு தெளிவாக புரிந்து கொள்ளுதல் ரெண்டாவது. மூணாவது, மேனேஜ் தோஸ் எமோஷன்ஸ் எஃபெக்டிவ்லி. நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை நம்ம எப்படி ஒரு எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம். அது கோபம், பயம் எது வேணாலும் இருந்துட்டு போது, நம்ம சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நாலாவது, ரெகக்னைஸ் எமோஷன்ஸ் இன் அதர்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் நம்முடைய உணர்வுகளுக்கு மட்டும் அங்கீகாரம் பற்றினா செஞ்சால் பத்தாது, நம்மளை சுற்றி உள்ளவர்கள், அதர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு எதிர்த்து இருக்கவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோம். அவங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்க மாட்டேன், என் உணர்வுகள் மட்டும்தான் மதிப்பேன் அப்படின்னோம்னா வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, வெற்றியாளராகவும் திகழ முடியாது. அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம புரிந்து கொள்ளணும், அதற்கு அங்கீகாரம் சரியான முறையில் நம்ம பண்ணணும். அஞ்சாவது, இந்த ரிலேஷன்ஷிப், உறவு முறைகளை எப்படி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம், எப்படி ஆரோக்கியமாக பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் அடங்கி இருக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள். இந்த 5 விஷயத்தில் கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று செல்ஃப் அவேர்னஸ். நமக்கு தெரியணும், நம்முடைய உணர்வுகள் என்னங்கிறது நமக்கு தெரியணும், ஏன் அந்த உணர்வு வருதுங்கிறது புரியணும். செல்ஃப் அவேர்னஸ், சுய இப்படி நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது சுய கட்டுப்பாடு. நம்மளா ஒரு விஷயம் இருக்குன்னா கட்டுப்படுத்தணும் இல்லையா, கட்டுப்பாடு வேணும்ல. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்,
ஓகே, மகிழ்ச்சி வந்து பெரும்பாலும் சில ஆளை பாதிக்காது. ஆனால் கோபம் இருக்குது, ஏண்டா அப்படின்னு நம்ம கத்துற போதே ஒரு இது இருக்கும். அது மட்டுமல்ல, கோபத்தில் நம்முடைய வார்த்தைகள் சிம்பிளாக சொல்லுவாங்க, பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான். நீ பேசிட்டேன்னா அந்த வார்த்தையில எல்லாம் உனக்கு எஜமான் ஆயிடும். ஏண்டா அன்னைக்கு இப்படி சொன்னேல அப்படின்னு ஒருத்தன் சுட்டி காமிப்பான். என்னப்பா இந்த வார்த்தையை பேசிட்டேன்னு ஒருத்தன் சுட்டி காமிப்பான். பேசாமல் இருக்கணும். ஒரு கோபத்தில் நம்ம வார்த்தைகள் என்ன வருதுன்னு தெரியாது, கட கட கடன்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம விட்டுருவோம். ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்முடைய உள்மனது எப்படி ட்ரை பண்ணி கொண்டு போக போகிறோம், இந்த உணர்வுகள் எப்படி நம்மளா வழிநடத்தி போகுது அப்படிங்கிறது. நாலாவது எம்பதி. எம்பதிங்கிறது கிட்டத்தட்ட அடுத்தவங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தவங்களை ஒரு அனுதாபம்னு நம்ம சொல்லலாம். எம்பதிங்கிற டைரக்டாக மீனிங் சொன்னால் நம்முடைய செயல் எப்படி அடுத்தவங்களை பாதிக்கும். நான் கோவப்படுறேன், கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், அந்த நியாயமும் ஒரு அளவோடு இருக்கணும். அதான் நியாயம் வந்து அளவோட இருக்குன்னு சொல்லல, கோவத்தை சொல்கிறேன். அப்போ நான் வந்தாலும் பேசிடலாமா, ஒரு தப்பே பண்ணியிருக்கட்டும், அவன் கூட அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம கோவத்தில் ஒரு அளவு லிமிட் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி, இது இப்படி பண்ணியிருக்க வேண்டியானப்பா, இது உனக்கெலாம் நான் சொல்லியா பார்த்துடணும், உன்னை நம்பித்தான் நான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன், இப்போ உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல, இப்போ உன்னை நம்பி நான் எப்படிப்பா ஒரு வேலையை கொடுக்க முடியுங்கிற மாதிரி பேசலாம். நீ ஏன்டா செஞ்ச உனக்கு காய்னு கத்தினால அவனும் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு 2 வார்த்தையை சொல்லலாம். இப்படியே என்ன செய்யும், அந்த உறவு முறை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பதிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். 5வது சோசியல் ஸ்கில்ஸ். இந்த சோசியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்ம உறவு முறைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஏன்னா ஹேண்ட்லிங் அதை தான் மேனேஜ்மெண்ட்டு. உணர்ச்சிகளை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடோடு வைத்து ஏன்னா அது வந்து சொசைட்டி, ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழணும். அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நம்ம சொந்தமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் கூடனாலும் நம்முடைய உறவு முறைகளை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி இருக்குது. அப்போ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்கும். அப்போ அதை எப்படி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம உணர்வுகளை நம்ம எப்படி மதிக்கிறோம், எப்படி அங்கீகாரம் பண்ணுறோம், அதே சமயத்தில் நமக்கு சுற்றி இருக்கவங்களுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அது எப்படி நம்ம வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை ஈஸியாக சார் நம்ம உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதை நம்ம புரிஞ்சு, ஏன்னா அதில் ஃப்ராக்சரில் நடந்துடும். ஒருத்தருடைய செயல் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம், என்னடா அப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. இது என்ன செய்யும், கடன்னு எண்ணமாகி அது வார்த்தையில் செயல் வடிவம் கொடுத்துரும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.